இந்த வீடியோல நம்ம பிசிஎஸ்க்கும் மன ஆரோக்கியத்துக்கும் இருக்கும் சம்பந்தத்தை பார்க்க போகிறோம். உடல் ஆரோக்கியம் போலவே மன ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். பிசிஎஸ் இருக்கும் பல பெண்களுக்கு டிப்ரெஷன் இல்ல ஆங்ஸைட்டி போல பிரச்சனைகள் உண்டு. ஆனால் அவர்கள் இதை சரியாக விசாரிப்பதில்லை. ஆராய்ச்சியின்படி பிசிஎஸ் இருக்கும் பெண்களுக்கு மிச்ச பெண்களை விட 3 மடங்கு அதிகமா கவலை, அதாவது ஆங்ஸைட்டி போன்ற பிரச்சனைகள் உண்டு அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு. பிசிஎஸ் மூலமாக உண்டாகும் உடல் மற்றும் ஹார்மோன் மாற்றங்களினாலும் பெண்களுக்கு டிப்ரெஷன் இல்ல ஆங்ஸைட்டி போல பிரச்சனைகள் உண்டாகலாம். பிசிஎஸ் இருக்கும் பெண்களுக்கு உணவுக் கோளாறு, அதாவது ஈட்டிங் டிசார்டரும் உண்டாகலாம். சில பெண்கள் உணவை நன்றாக கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டாலும் சிலர் அவ்வாறு இருப்பதில்லை. இதனால் அவர்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் விளைவுகள் சந்திக்கலாம். இவர்கள் உணவு பழக்கம், உடல் எடை மற்றும் உடல் அழகு ஆகியவற்றை பார்த்து கவலைப்படலாம். பிசிஎஸ் காரணமாக ஏற்படும் உடல் மாற்றங்கள் உடல் உருவத்தை பாதிக்கலாம். நிறைய பெண்கள் இதனால் அழகு குறைந்து, சக்தி இழந்து, ஆரோக்கியம் கேட ஆவதாக உணரலாம். இந்த உணர்வுகளை எதிர்கொள்வது அவர்களுக்கு கடினமாகலாம். வாழ்க்கையின் வெவ்வேறு பகுதியில் பிசிஎஸ் உங்களை பல வழிகளில் கவலைப்படுத்தலாம். பிசிஎஸ் மூலமாக உங்களுக்கு டிப்ரெஷன் ஏற்பட்டால் உங்கள் மருத்துவர் அதன் காரணத்தை குணப்படுத்த முயல்வார். டிப்ரெஷனுக்கு மருத்துவர் பேசும் சிகிச்சை, அதாவது கவுன்சிலிங் அளிக்கலாம். அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சில பெண்களுக்கு மருத்துவர் டிப்ரெஷனுக்காக ஆன்டி டிப்ரெசன் மருந்தும் எழுதி தரலாம். அதுவும் மிக பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் உணவு பழக்கம் பற்றி சந்தேகமோ கேள்வியோ இருந்தால் உங்கள் மருத்துவரிடம் நீங்கள் இதை பற்றி பேசலாம். உங்கள் ஆன்டிஜன் அளவு அதிகமாக இருந்தால் கர்ப்ப கட்டுப்பாட்டு மாத்திரை, அதாவது பர்த் கண்ட்ரோல் மாத்திரை மூலமாக அதை சரி செய்யலாம். உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அல்லது உடல் பெருமனா இருந்தால் அதை சத்தான உணவு பழக்கம், உடற்பயிற்சி போன்ற சிறு பழக்கங்களை வைத்துக்கொண்டு பிசிஓஸை சிகிச்சை செய்யலாம். இந்த சிகிச்சை ஒருவருத்தரோட கவலைகளை பொறுத்து மாறும். பொதுவான பழக்க வழக்கங்கள் மாற்றம் செய்தாலே இதற்கு பெரிய தீர்வு காணலாம். உதாரணத்துக்கு அடிக்கடி உடற்பயிற்சி செய்தால் உடல் எடையும் குறைத்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் போன்ற பிரச்சனைகளையும் தடுக்கலாம். அது மன ஆரோக்கியத்திற்கு உதவும். அடிக்கடி உடற்பயிற்சி செய்தால் உடல் எடை குறையும், அதோடு உடலில் தன்னம்பிக்கை வளரும். உடல் எடை குறைந்தால் பிசிஎஸ்னால உண்டாகும் ஹார்மோன் இம்பேலன்ஸும் சரியாயிடலாம். இதனால வர பிரச்சனைகளும் சரியாகிவிடும். நைஸ் மற்றும் சர்வதேச பிசிஓஎஸ் வழிகாட்டிகளிலிருந்து இங்கே சில பரிந்துரைகள் பார்க்கலாம். பிசிஓஸ்க்கு செய்யும் பல சிகிச்சைகள் நம் அன்றாட பழக்க வழக்கங்களை மாற்றுவதே ஆகும். மன ஆரோக்கியத்தை சரிப்படுத்தவில்லை என்றால் நம் உடல் பழக்க வழக்கங்களை மாற்றுவது கடினம். எனவே தங்கள் மருத்துவரையோ அல்லது வேறு ஒரு நண்பரின் உதவியோ வேண்டுமானால் தயங்காமல் கேட்க வேண்டும். பிசிஎஸ் பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள கீழே உள்ள பேஷண்ட் சப்போர்ட் குரூப் லிங்க்ஸை பாருங்க. உங்கள் ஃபோனில் ஆஸ்க் பிசிஎஸ் என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்தால் அங்கே பிசிஎஸ் பற்றி இன்னும் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.